நண்பர்களே எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு டாக்டர் சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஃபிலிஸ். நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார், எனக்கு சிஃபிலிஸ் பாசிட்டிவ் வந்தது, இந்த VDRL டெஸ்ட் பண்ணேன் நான் ரீசெண்டாக. ஸோ இது பாசிட்டிவ் வந்தது, டாக்டர் வந்து இந்த VDRL ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க சார், எனக்கு சொன்னாங்க சார். ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி இது ரொம்ப டேஞ்சரா இல்லை HIV மாதிரி ஏதாச்சும் இருக்குமா? ஸோ இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருந்தால் சொல்லுங்கள், ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கும், ஸோ என்னென்ன ப்ரிகாஷன் ஃபாலோ பண்ணும், ஸோ சொல்லுங்கள் சார். ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் எப்படி வரும், ஸோ ரொம்ப டேஞ்சரா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இந்த வீடியோ யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன்னும் வீடியோ லைக் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் அகைன் எனக்கும் கொஞ்சம் வீடியோ பண்ணுனா கொஞ்சம் பூஸ்டிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ வீடியோ லைக் பண்ணுங்க மறந்துடாம. ஓகேவா? இன்னும் டாபிக் உள்ள போனா சிஃபிலிஸ். ஸோ இந்த ப்ராப்ளம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க, ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சிஃபிலிஸ் என்றது ஒரு செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெபனோமா பில்லேடியம் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் யாரை கூடாச்சும் செக்ஸ் வச்சுக்கணும், ஸோ அன்னவுன் தெரியாம செக்ஸ் வச்சிருக்கீங்களா, அவருக்கு இந்த ப்ராப்ளம் தான், இந்த சிஃபிலிஸ் ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிற சான்சஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ட்ரெபனோமா பில்லேடியம் ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனா, ஸோ அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, அவங்கள்ட்ட உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆனா இந்த ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு டவுட் வரலாம், சார் நான் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணனே, கண்டோம் யூஸ் பண்ணனே, ஸோ ஆனால் கூட இந்த ப்ராப்ளம் வந்துச்சு எப்படி சார்னு. ஸோ கண்டோம் யூஸ் பண்ண கூட ஒரு வாட்டிக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1905 ஜெர்மன்ல இந்த ப்ராப்ளம் வந்து கண்டுபிடிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நிறைய பேருக்கு அகைன் அன்னோன் பர்சன் கூட இல்லை செக்ஸ் ஒர்க்கர் கூட போய் செக்ஸ் வச்சுக்கும் போதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த ரீசெண்டாக கூட நிறைய பேர் கால் பண்ணாங்க இந்த ப்ராப்ளமோட சஃபர் ஆகி. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வந்த பின்னாடி எனக்கு 4 ஸ்டேஜ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சிஃபிலிஸ் இந்த ப்ராப்ளம் 4 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை காட்டாது, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் காட்டாது. பட் தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் நம்ம ஆர்கான் உறுப்பு ஏதாச்சும் டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால வந்து இந்த ப்ராப்ளம் வந்த ஸ்டார்டிங்லே பிரைமரி ஸ்டேஜ்லேயே பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்த பின்னாடி சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும், ஸோ சின்ன உண் மாதிரி நம்ம ஜெனிட்டல் ஆர்கான் இருக்குல்ல, ஸோ ஃபீமேல் ஆர் மேல், லேடிஸ் காட்டும் ஜென்ட்ஸ் காட்டும், அந்த ஜெனிட்டல் ஏரியா மேலே இந்த ப்ராப்ளம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக அழிஞ்சு போயிடும் அப்படியே. அதுக்கப்புறமா ஆனல் ஏரியாவில் கூட வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனலில் செக்ஸ் வச்சுக்கிட்டா, இல்லை ஓரலில் செக்ஸ் வச்சுக்கிட்டா, இல்லை வெசைனா நார்மலாக செக்ஸ் வச்சுட்டா கூட இந்த ப்ராப்ளம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பிரைமரி ஸ்டேஜில் பார்த்து க்யூர் பண்ணினோம். ஸோ தேர்டு ஃபோர்த் ஸ்டேஜ் போனால் கொஞ்சம் டேஞ்சர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்றேன், ஸ்டார்டிங்ல இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. இன்னும் போனால் உங்களுக்கு டவுட் வரும், இது ஏதாச்சும் HIV மாதிரி இருக்குமா சார்னு. ஸோ HIV மாதிரி இருக்காது, பட் கொஞ்சம் டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்றேன், ஸ்டார்டிங்ல பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. இன்னும் போனால் இந்த ப்ராப்ளம் வந்த பின்னாடி என்ன மாதிரி டெஸ்ட்டுங்கெல்லாம் பண்ணீங்கன்னு சார் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ VDRL டெஸ்ட் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ், வெனரல் டிசீஸ் ரிசர்ச் லேபரேட்டரி சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் பண்ணீங்க, இந்த டெஸ்ட் பண்ணா இந்த ப்ராப்ளம் வெளியே வரும். அப்புறமா RPR, இது ஒரு பிளாஸ்மா ரியேஜன் டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரேபிட் பிளாஸ்மா ரியேஜன் டெஸ்ட் பண்ணுவாங்க, RPR சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணா கூட இந்த ப்ராப்ளம் பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா தேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன், நான் எப்பவுமே ப்ரொடெக்ஷனோட செக்ஸ் வச்சுக்கிட்டா கூட இந்த ப்ராப்ளம், இந்த STD இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் சேஃப்டியே ஒரு 95, 96, 97% சேஃப்டி ஃப்ரெண்ட்ஸ். 100% சேஃப்டி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால சொல்றேன், யாரு கூட தெரியாம யாராச்சும் போய் வெளியே எங்காச்சும் அன்னோன் பர்சன்டா தயவு செஞ்சு இன்டர் கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஓகேவா? இது கொஞ்சம் பிரீஃப் சப்ஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னும் கொஞ்சம் சிஃபிலிஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்களா, வீடியோஸில் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிக்கணும், கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகிடணும், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குது, நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துங்க, ப்ராப்ளம் வந்து பின்னாடி வீடியோஸ் நம்பர் இருக்கும், எனக்கு கால் பண்ணிங்களா. ஸோ எதுக்காச்சும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஸோ ஏதாச்சும் மெடிசன்ஸ் அனுப்பணும்னா ஸோ நானே அனுப்பதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹாஸ்பிட்டல் கிளினிக் அட்ரஸ் கொடுத்துருப்பேன், வாரத்தினா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க, வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கூட முன்னாடி வந்துடுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.